வணக்கம், இது உங்கள் ரேடியோ மன்னார். பூமியில் எங்கேயும் இல்லாத அளவு அதிக ஆயில் எரிவாயு பாரசீக வளைகுடாவில் மட்டும் இருப்பது ஏன்? வாங்க இந்த காணொளியில் அதை பற்றி பார்க்கலாம். பாரசீக வளைகுடா எனப்படும் பெர்சியன் குழப்பி பிராந்தியம் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு களஞ்சியங்களை கொண்ட பகுதியாக திகழ்வதற்கு அதன் தனித்துவமான புவியியல் அமைப்பே முக்கிய காரணமாக இருக்குதாம். பல மில்லியன் ஆண்டுகளாக நடந்த டெக்டானிக் பிளேட்ஸ் இயக்கங்களில் குறிப்பாக அராபியன் பிளேட் வடக்கு நோக்கி நகர்ந்து ஜுரேசியன் பிளேட்டுடன் மோதியதில் அந்த பகுதியில் பாறை அடுக்குகள் மடிந்து பெரும் அழுத்தமும் வெப்பமும் உருவாகி இருக்கிறதாம். இந்த நீண்டகால புவியியல் செயல்முறைகள் கடலடியில் தேங்கியிருந்த உயிர் சேத பொருட்களை எண்ணெய் மற்றும் எரிவாயுவாக மாற்றுவதற்கு உதவி புரிந்திருக்கிறது. மேலும் இந்த பகுதி ஒரு காலத்தில் நியோடெதிஸ் எனப்படும் பழங்கால கடலின் பகுதியாக இருந்ததாம். அந்த கடலில் வாழ்ந்த பாசிகள் மற்றும் சிறிய கடல் உயிரினங்கள் இறந்து கடலடியில் படைத்திருந்ததால கரிம சக்தி நிறைந்த சோர்ஸ் டிராக்ஸ் உருவானதாம். காலப்போக்கில் இவை அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக ஹைட்ரோ கார்பன்களாக மாறினதாம். இதனோடு சேர்த்து அந்த பகுதியில் காணப்படும் உயர்தர ரிசர்வாயர் பாறைகள் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை சேமிக்க உதவி செய்திருக்காம். அதே சமயம் சீல் பாறைகள் அவற்றை வெளியேற விடாமல் தடுத்து பாதுகாக்கிறதாம். குறிப்பாக ஆண்டிக்லைன் போன்ற வளைந்த பாறை அமைப்புகள் இயற்கையான களஞ்சியங்களாக செயல்படுகிறதாம். இது மட்டும் இல்லாமல் பாரசீக வளைகுடா பகுதியில் படிம அடுக்குகள் மிக தடிமனாகவும் சரியான ஆழத்தில் இருப்பதால் எண்ணெய் உருவாகும் வெப்பநிலை நிலைப்பெறாக கிடைக்கலாம். மேலும் கடலடி அமைப்பு சீரானதாகவும் துளையிடுதல் எளிதாகவும் இருப்பது இந்த வளங்களை மனிதர்கள் எளிதில் எடுக்க உதவுகிறதாம். அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களும் இங்கு எண்ணெய் உற்பத்தி வளர்ச்சிக்கு துணை புரிந்திருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா, ஈரான், குவைத், கத்தார் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் உலகளவில் முன்னணி எரிசக்தி உற்பத்தியாளர்களாக உருவெடுத்திருக்கிறாங்களாம். இதனால தான் பாரசீக வளைகுடா பிராந்தியம் உலகின் எரிசக்தி பாதுகாப்பில் மிக முக்கிய பங்காற்றுகின்றதாம். உலக பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில்துறை முன்னேற்றத்துக்கும் இப்பகுதியின் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் அத்தியாவசியமானதாக இருப்பதால இந்த பகுதி புவியியல் ரீதியாக மட்டுமல்லாது அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியிலும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக தொடர்ந்தும் விளங்குகிறதாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள ரேடியோ மன்னார் எனும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.